Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். So ஆல்ரெடி நேத்தே நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னன்னா how to write paragraph and also எப்படி வந்து பிரசன்ட் பண்ண 5 மார்க் கிடைக்கும் and எப்படி வந்து பிரசன்ட் பண்ண சப்ளிமெண்டரி 8 மார்க் கிடைக்கும் அப்படினு பார்க்கலாம். and நல்லா படிக்க முடியாத பசங்களுக்கு ஈஸியா எப்படி நம்ம paragraph அணுகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். and என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் paragraph and poem memory poem இதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும். என்ன சார் memory poem எப்படி சார் இம்பார்ட்டன்ட்டா சொல்றீங்க? சொல்றேன். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and 5 into 420 அதான் நோட்டீஸ் ரைட்டிங், அட்வர்டைஸ்மென்ட் இதெல்லாம் என்ன பண்ணனும் ஒரு வாட்டி சொல்லிறேன். சரி, ஓகே, நமக்கு என்ன மேஜர் பார்ட்டே இதுதான். அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 மார்க்குக்கு தனியா ஒரு PDF தந்து 1 மார்க்ல என்னெல்லாம் பண்ணனும்னு சொல்ல போறேன். சரியா? சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ரோஸ் பேராகிராஃப்ல 4 கொடுத்து 2 எழுதணும். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த வருஷம் கண்டிப்பாக வரப்போகுது. லாஸ்ட் லெசன் கண்டிப்பாக வரப்போகுது. டைஇன்டெடிட்டிவ், அடிக், இந்த 4மே படிச்சிருங்க. ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்கேன், ஏதோ ஒரு 1 விட்டு 3 படிச்சிருன்னா சொல்ல முடியாது. 4மே படிச்சிரு. பொதுவான பேராகிராஃப் படி. நீ வந்து நிறைய பேராகிராஃப் இருக்குது, பொதுவான பேராகிராஃப் படி. 3 பேராகிராஃப் இருந்தால் நீ ஏதோ ஒரு பேராகிராஃப் படி போதும். அந்த பேராகிராஃபு ஒரு 20 லைன் 10 லைன் 15 லைன் வர மாதிரி படி. படிச்சுட்டு ஒரு பேராகிராஃப் எழுதும்போது இங்கே வந்து நீ வந்து தீம், சரியா, ஆத்தர், அதுக்கப்புறம் டைட்டில், இதை நீ இப்படி எழுதிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போடு. ஒருவேளை இது எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னாலும், இப்போ தீமில் 2 லைன் எழுதுனாலும் கொஞ்சம் கேப் போட்டு எழுது. பாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹெட்டிங் போர்டு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ட்டு இருக்கா, ஃபஸ்ட் ஃப்ளைட்டுன்னு ஹெட்டிங் போர்டு. இங்கே இன்ட்ரோடக்ஷன் கொடு. சினோபிசிஸ் போட்டு எழுதணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. இன்ட்ரோடக்ஷன் இங்கே வந்து ஹெட்டிங் போட வேண்டாம். நீ வந்து இப்படி எழுதுவான். ஒரு 3 லைன் 4 லைன் எழுதிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணு. அது வந்து ஒரு 20 லைன் வர மாதிரி எழுது. ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் வந்தே ஆகணும். எழுதுனீங்கன்னா எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் அப்படின்னு போட்டு இப்படி எழுதி, மாரல் அப்படி ஹெட்டிங் போட்டு இப்படி எழுதி இப்படி போடு. எழுதுனீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதான் வந்து நம்மளுடைய பேராகிராஃபோட யுத்தி. இதை கரெக்டாக கையாளினீங்கன்னா தப்பாக எழுதுனா கூட 3 மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து இது ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து போயம் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா லைஃபு, ஐ எம் எவ்ரி உமன், நோ மென் ஆர் ஃபாரின், இது 3 மட்டும் படித்தா போது 1 எழுதினா. ஏன்னா நமக்கு வந்து 1 எழுதினா போதும். ஏன்னா இன்னும் 4 கொடுத்து 2 பேராஃபேஸும் கேட்பான். அப்போ நம்ம இது எழுதிடலாம். போய்ட்ரி டிவைஸ், அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அலிட்ரேஷன்னா தெரியும் ஃபஸ்ட் லெட்டரு, ரைமிங் வேர்ட்னா தெரியும் உங்களுக்கு பின்னாடி லெட்டரு, ரைமிங் ஸ்கீம்னா ஏபி எதுக்கு கரெக்டாக வருதோ அது மேட்ச் பண்ணி எழுதிருங்க. சிமிலி மெட்டாஃபர், அதாவது சிமிலி மெட்டாஃபர் தான் வரும்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். ஓகே, இது ஈஸி தான். எனிவே ரைட். அப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 எழுதிடலாம் போதும். 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 கொடுத்து 1னால நீங்கள் 4 படிச்சு தான் ஆகணும். ஜிக்ஸாக்கு, முலானு, லிட்டில் ஹீரோ விளாண்டு, டைலமா. இப்போ ஒருவேளை ஒரு டீட்டெயில் படிக்க முடியலன்னா ஜிக்ஸாக்கு முலான்னு நீ ஃபுல்லாக படிச்சிரு. மீதி 2 டீட்டெயில் வேணால் கதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஹின்ஸை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த 8 மார்க் பேராகிராஃபும் இப்படி எழுது, மார்க் போட்டுருவாங்க. டைட்டில், தீம், ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-16 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு மாரல் போட்டுட்டு எழுதிடு. ஸோ இந்த மாதிரி எழுதுனா மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 into 5 20. இந்த செக்ஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு எழுதி தெரியும்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் எழுதும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸி தான். லெட்டர் ரைட்டிங் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரியும் நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால் அதிகமாக கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நல்லா படிக்க முடியாத பசங்க இந்த லெட்டர் ரைட்டிங்காவது ஃபார்மேட் தெரிஞ்சுக்கோ. ஃபார்மேட்டுக்கு 3 மார்க். ஸோ ஃபார்முலாவும் இருக்கலாம், இன்ஃபார்முலாவும் இருக்கலாம். இன்ஃபார்மல்னா உனக்கு ஃப்ரம் டு வராது. ஃபார்மல்னா ஃப்ரம்மு டூ அந்த டேட்டெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டட் சார், அதுக்கப்புறம் யூஎஸ் புள்ளி தேங்க்யூன்னு போட்டு அட்ரஸ் அந்த என்வலப்பெல்லாம் போட்டு எழுதணும். ஸோ அந்த ஃபார்மேட்டுமே நான் ஒரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பிக்சர் வியூ. பிக்சர் வியூ வந்து ஒரு பிக்சர் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு பிக்சரை பார்த்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேன், அங்கே என்ன இருக்குது, அவ்வளோதான். ரெண்டாவது அந்த பிக்சர் என்ன கலர், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், நீ கலர் இப்படி இருக்குன்னு எழுதிடு. த பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுது. அதுக்கப்புறம் அந்த பிக்சரில் என்ன திங்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. என்ன ஆள் இருக்குன்னு எழுதுங்கன்னா என்ன திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு எழுதுங்க. லாஸ்ட்டாக அந்த பிக்சரில் என்ன நீ சொல்ல நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி எழுது. அவ்வளோதான். ஒரு 5 பாயிண்ட் ஈஸியாக. சம்மரி வந்து ரஃப் டிராஃப்ட் எழுது, ஃபேர் டிராஃப்ட் எழுது. ரஃப் டிராஃப்ட் வந்து நீ படித்து பார்த்து ரஃப் டிராஃப்ட் எழுது. ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிச்சு விடு.
ஃபேர் டிராஃப்ட் எழுதி ஃபேர் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடு. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் லைன் ஃபஸ்ட்டு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட், இதெல்லாம் எழுதணும். ஒருவேளை உனக்கு டைம் ஆயிடுச்சு, எழுதுறதுக்கு டைம் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அதெல்லாம் எழுத வேண்டாம். நீ ரஃப் டிராஃப்ட்டு போட்டு அடிச்சு விட்டுட்டு ஃபேர் டிராஃப்ட்டுக்கு டைட்டில் கொடுத்து ஃபேர் டிராஃப்ட் எழுதிடு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? இது 4 அட்டன் பண்ணால் ஓகே. எரர் ஸ்பாட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் வேணாம். ஒருவேளை நோட்டீஸ் ரைட்டிங் தெரியும்னு நினைக்கிறோம், படிச்சிருக்கு. ரிப்போர்ட் ரைட்டிங்கும் நோட்டீஸ் ரைட்டிங்கும் இது 4 வரும், எழுதிரு. அதே மாதிரி 5 மார்க்கில் மெமரி போயிங், லைஃபு, ஐ எம் எவ்ரி உமன், சீக்ரெட் ஆஃப் மிஷின், நோ மென் ஆர் ஃபாரின் அவ்வளோ வரக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் 4மே படிச்சிரு. இல்லை முடியாதவன் அட்லீஸ்ட் லைஃப் நீ படிச்சே ஆகணும். அடுத்து ஐ எம் எவ்ரி உமனும் எல்லா லைனும் படிச்சிடணும். சீக்ரெட் ஆஃப் மிஷின் படிக்க முடியலன்னா ஃபஸ்ட் 8 லைனாவது படி, வேறு என்ன பண்ண முடியும்? படிக்க முடிஞ்சால் எல்லாமே படி. ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 1 மார்க் பார்க்க போகிறோம். கிராமர் எப்போ சார் பார்ப்போன்னா ஒரு 4 நாளைக்கு பார்ப்போம், டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிங்க, ரொம்ப டைம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப டைம் இருக்குது. அதனால் இப்படி தான் பேராகிராஃப் எழுதணும், இப்படி தான் இதுதான் பேராகிராஃப் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து அடித்து தூள் கிளப்பிடலாம். 5 மார்க்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர் ரைட்டிங் மட்டும் ஃபார்மேட் தந்துடுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த 1 மார்க் பிடிஎஃப்பும் நான் தந்துடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.